வந்து ஆட்டுல பால் எல்லாம் கறந்து கொண்டாந்து அதையும் கொடுப்பாரு. ஒரு நொட்டி நின்று இருக்க முடியாதுல, ஆட்டுல பால் கறந்து ஆடு மேய்க்கிற மாதிரி அப்படி வருவாரு. அவங்களுடைய மேய்ப்பர் இவர், அவங்களுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறவர். அபூபக்கர்ல வந்து கவலை வசதியா இருந்தால் அப்ப ஆடு மேய்க்கிற மாதிரி அப்படி ஆட்டை ஓட்டிட்டு வருவாரு. அவங்க அப்படி சுத்திக்கிட்டு ஆட்டை மேய்ச்சிட்டு ஊர்ல ஒத்துணை இல்லை எல்லாம் போய் அடங்குற நேரத்தில் வந்து பால் கறந்து கொண்டாந்து அந்த பாலை கொண்டு வந்து என்ன செய்வாரு, அந்த 3 நாட்கள் இரவுமே அவர் கொண்டாந்து கொடுப்பாரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூபக்கர் பாலுக்கும் பால் கிடைச்சிக்கிறது. ரொட்டிங்க அதெல்லாம் செஞ்சு தயாரித்து போயிட்டாங்க. அழகா பிளான் பண்ணி வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னா, முஸ்லீமுடைய அறிவிப்புல இவரு 2 முரணா எடுத்துக்கிற தேவையில்லை. முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, இவங்க போய் அன்றைக்கு நண்பகல்ல போய் தங்கிடுறாங்க. உச்சி வெயில்ல தங்கின உடனே ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர், இவர் ஆடு மேய்ச்சார்னு புகார்ல வருது. இவர் அல்லாம இன்னொருத்தர் யாரோ தெரியாத ஒருத்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் இந்த பாறையை நோக்கி வருகிறார். எதுக்கு வர்றாருன்னு கேட்டா, நாங்க எதுக்காக அந்த பாறையில போய் ஒதுங்கணுமோ அதுக்கு தான் அவரும் வர்றாரு. அது நிழலுக்காக வேண்டி. எதுவுமே நிழல் இல்ல, வெயில் கொடூரமா இருக்குது, அப்படி அந்த பாறைக்கு ஓரத்துல வந்து உட்காந்துக்கலாம்னு சொல்லி அவரும் எங்க கிட்ட வர்றாரு. அப்ப எங்க கிட்ட வந்தோன்னு நாங்க யாருன்னு தெரியல. வந்தவுடனே நீங்க என்ன, நீங்க யாருப்பா தம்பி, நீங்க எந்த ஊரு? இல்ல நான் மதீனா உள்ள ஆட்களுக்காக வேண்டி ஆடு மேய்க்கிறவன், மதீனாவாசிகளுக்காக வேண்டி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அப்ப உங்க ஆட்டுல ஏதாவது பால் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஓ இருக்கிற, ஏதாவது பால் கலந்து தருவீங்களா? ஓ தருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருல, அவர் உடனே ஒரு ஆட்டை பிடிச்சி அதுல இருந்து பால் கறந்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ட்ட கொடுத்து வர்றாரு. உடனே அபூபக்கர் சொல்றாங்க, பால் வரதுக்கு முன்னாடி அந்த மடியெல்லாம் நல்லா கழுவிக்க, முடி மண்ணெல்லாம் வந்துடக்கூடாது, அழுக்கெல்லாம் வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுக்கறதுக்காக ஒரு அக்கறை சொல்றாரு. அந்த மாதிரிலாம் அக்கறையா சொல்லி கொடுத்து பாலை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாலெல்லாம் செட்டப் பண்ணி வாங்கிட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்போ தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப எந்திரிக்க வேணாம், அவங்க எழும்பும் போது கொடுத்துக்கிறோம்னு சொல்லி அந்த பாலை வச்சிருந்து நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு ரிவாயத்துல வருது. சூரியன் எல்லாம் வந்து உச்சி சாய்ஞ்ச பிறகு நாங்கள் புறப்பட ஆரம்பிச்சோம், அப்படி 3ஆம் நாள் புறப்பட ஆரம்பிச்சோம் இந்த அறிவிப்புல வருது. இதுல என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, இவரே அந்த போய் சேர்ந்தவன அந்த பகல் நேரத்தில் பால் கொடுத்திருக்காரு. இதுக்கு அது முரண் கிடையாது. அவரு இரவுல தான் வந்து பால் கொடுக்கறது அவர் வழக்கம் வச்சிட்டு இருக்காரு. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. போய் சேர்ந்த புதுசுல அந்த இடத்துல குகையில போய் நுழைஞ்ச புதுசுல இவரை வந்து சாயந்தரம் வரதுனால சாயந்தரம் வருவாரு. ஆடு மேய்க்கிற மாதிரி நீ வந்து பால் கொடுத்துட்டு போயிருந்து. இவர் தற்செயலா ஒண்ணு அரிசினலா கிடைக்குது. இவர் சேர்ந்து ஒரு பாலை வாங்கி மத்தியானத்தில் நினைச்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹி வந்து குடிச்சுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்குமே வந்து முரண் கிடையாது. இதுக்கு இடையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடுத்த செட்டப் என்னன்னா, போய்க்கிட்டே யோசிக்கிறது இல்ல. எந்த காரியம் செஞ்சாலும் முன்னாடி இப்படி அழகா திட்டம் போடணும், அழகா வகுக்கணும், அதுக்குள்ள பிளான் எல்லாம் பண்ணணும். அதுக்கு முந்தைய என்ன செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை வந்து அந்த ரூட் சொல்றது கைடு இருப்பாங்கல்ல, இந்த டூரிஸ்ட் வந்து கைடு இருப்பாங்கல்ல, அந்த காலத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா வழி சொல்லுவதற்கு கைடு இருப்பாங்க. ஊருக்கு 10 பேர் 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் 10 பேர் 20 பேர் கொண்டு ஒரு குழு கிளம்புறாங்கன்னு வைங்களேன். கிளம்புனாங்கன்னா சாமுக்கு போகணும். சாமுன்னு என்ன தெரியாது, இவங்க கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளு ஊருக்கு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. அவனை கூட ஒரு சம்பளம் பேசிக்கிட்டு நீ கரெக்டா ரூட்டை காட்டணும், எந்த பக்கம் வந்தா சிங்கப்புலி வராது, ஒரு இடத்துல பிரேக் ஆயிட்டா இன்னொரு வழி என்ன ஒரு ஊருக்கு. இந்த காலமா ரோடா போட்டு இருக்குது. இந்த காலத்துல எவனும் கைடு காட்ட வேண்டியதில்லை. அதாவது அம்புக்குறி போர்டு பேசிக்கிட்டு இருக்கும். இப்படி விளைஞ்சா இப்படி இப்படி இருந்தா அவன் எத்தனையோ சைக்கிளை போட்டு விட்டு முன்னாடி கொடுத்து வந்துடுறான். யாரும் வழிகாட்ட வேண்டியதில்லை. ஒருத்தன் ஏற்றி விட்டு இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போடான்னா அவன் பாட்டு கலைச்சிக்கிட்டு கன்னியாகுமரிக்கு சேர்ந்துருவான். எவன்ட்டு கேட்க தேவையே இல்லை. அப்படி உள்ள உலகம் இல்லையா அது? பாலைவனத்துல போகணும், நடந்து போகணும், ஓப்பன் ரோடு மாதிரி இருந்தா கூட ரோட்டை பிடிச்சு போகலாம். வெறும் பாலைவனத்துல போகும்போது எங்கிட்டாவது திரும்பிட்டு அங்கேயே கொண்டு விட்டுரும். ஓப்பன் பிளேஸா இருக்கணும், அப்படி போயிட்டே இருக்கணும். எங்கிட்டாவது பக்கம் திரும்பி போனீங்கன்னா சாமிக்கு போறவங்க வந்து வேற கிட்டா போய் நிற்கலாம், அப்படி சொன்னா நிற்பான். அப்ப இப்படிலாம் திசை திரும்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வழிகாட்டிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த காலத்துல அப்படி இருக்கிற வழக்கமா. இந்த மாதிரி உள்ள வழிகாட்டிகள்ல ஒருவரை முன்னாடியே பேசி வச்சுக்கிறாங்க. நாங்க 3 நாளைக்கு பிறகு இன்னைக்கு கிளம்புறாங்கல்ல, 3 நாளைக்கு பிறகு நீ வந்து ஒரு இடத்துல இங்க வந்து எங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை முன்னாடி இணைஞ்சிட்டாங்க, செட்டப் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல சந்திக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல போய் அது என்ன செய்யறாங்கன்னா, கோயிக்கிட்ட வர சொல்லல, இவன் ஆளுகளை கூட்டிட்டு என்ன செய்யறது, அதையும் சொல்லாம வேற ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல நீ வந்துடும், நாங்கள் வந்துடுறோம், எங்களை அங்க இருந்து மதீனாவுக்கு ஒழுங்கா கூட்டிட்டு போயிடணும்.
மதீனாவுக்கு வழிகாட்டியாக நீ என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இதை இன்னொன்னு கவனிக்கணும். இவ்வளவு ஏற்பாடு ஏன் பண்றாங்க? அவ்வளவுக்கு போக விடாத அளவுக்கு இங்க கடுப்புல இருக்காங்க. போறது இல்லையா காலி பண்ணிடுவாங்க. விளங்கவே இல்லையா? ஊரை விட்டு போறதுக்கு நாங்க ஒருத்தன் பயந்து இருக்கணும். ஊருக்குள்ள வாழ்வதற்கு தான் பயப்படணும். ஊரை விட்டு சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு பயப்படுறதா இருந்தா அந்த ஊருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு விளங்கிருவோம். அவ்வளவு கொடுமையான ஒரு முடிவு இருந்திருக்காங்க இவங்க. அந்த கட்டத்துல எல்லாம் ஆர்டர் பண்ணி கிளம்பி சொல்றான். அப்ப அந்த ஆளை ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூபக்கரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை வந்து வாடகைக்கு பிடிச்சிருந்தாங்க. அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவா வந்து எல்லாத்தையுமே வந்து ரூட் காட்டக்கூடியவர், அந்த கைடு மாதிரி இருந்து வழிகாட்டக்கூடியவர். அவரை வந்து 3ஆம் நாள் வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கடலோரத்துல கடற்கரையோரமாக அவரை வர சொல்லியிருந்தாங்க. அவரை வந்து சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு இடையில புகாரியில இருக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல இந்த குகையில நடந்த ஒரு சம்பவம் வருது. குகைக்குள்ள இருக்கும்போது என்ன கேட்டா, குகையில இருக்கிறாங்க இல்லையா, அந்த குகையில இருக்கும் பொழுது ஊரை விட்டு முகமது அபூபக்கரும் கிளம்பியாச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். 2 பேரும் கிளம்பிட்டாங்க விசாரிச்சு தெரிஞ்சுட்டாங்க. ஆட்களை புடிச்சு ஆகணும், விடக்கூடாது. மதீனா வேற ஒரு இடத்துல போய் மதீனா தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மதீனாவுல தான் பேக்ரவுண்ட் இருக்குது, அங்கதான் ஆட்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தலை அமைஞ்சு போயிடும். அமைஞ்சுட்டாங்கன்னு நம்மளை பழி வாங்கிடுவாங்க, அவங்க ஸ்ட்ரென்த்தா உண்டாயிருவாங்க. அதனால முளையில கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. 3 நாளா தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. தேடுதல் வேட்டையில இறங்கும் போது புகாரில வருது, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னது அவங்களே அறிவிக்கிறாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் தங்களுடைய பாதத்துக்கு கீழே குனிந்து பார்த்தார்களேயானால் நம்மை பார்த்து விடுவார்கள், அந்த அளவுக்கு இதை வந்து விட்டார்கள் சொல்லி அபூபக்கர் ரசூலுல்லாஹ்ட்ட எச்சரிக்கிறாங்க. அதாவது இந்த குகை இருக்கிறதுல அங்க வரைக்கும் வந்துட்டாங்க. பல பகுதிகளையும் தேடுறதுக்கு ஆள் அனுப்புனா அந்த தேடுறவங்க குகைக்கு வர்றான். கொஞ்சம் பேரு குகைக்கு வந்தான்னு சொன்னா குகைக்கு வந்தவனுடைய கால்கள் உங்களுக்கு தெரியுது. ஆளு தலை தெரியல, அந்த ஓட்டைக்குள்ளே அந்த கேப்புள்ளே கால் தெரியுது. அப்ப குனிஞ்சு பார்த்தானா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய கால் தெரியுது, இவ்வளவு வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், முட்டுக்கால் வரைக்கும். அப்ப சொல்றாங்க அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதரே, கால் தெரியுது, அந்த கால் அளவுக்கு தலையை குனிஞ்சாங்கன்னா நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடும், வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா லன்னுகைய அபூபக்கர், அபூபக்கரே பிஇத்னைனி அல்லாஹு சாலிதுஹுமா, 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரோட 3ஆவது அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான். இப்படிப்பட்டவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன இதை பத்தி என்ன கருதுகிறாய்? நம்ம 2 பேர் மட்டுமா இருக்கிறோம், 2 பேரோட அல்லாஹ் ஒருவன் 3ஆவதாக இருக்கும் பொழுது அந்த 2 பேரை பற்றி உனக்கு இப்படி எல்லாம் ஒரு என்ன வருது? இதையே கண்டுக்க செய்யாதுங்கிறாங்க. எந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், இதாங்க ஸ்டடிங்கிறது, இந்த உறுதிங்கிறது இருக்குது. இதுல எவனுக்கு வருங்கிற வருமா? அத வந்து நெருங்கிட்டா அப்படி கூட எதையுமே தெரிச்சு போயிருங்க. அவன் கால முடியுது, கொஞ்சம் தான் குனிஞ்சா முடிஞ்சு வச்சுக்காத. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கொஞ்சம் கூட ஒரு பீதி, கவலை, ஒரு அதிர்ச்சி ஒண்ணும் இல்லாம நம்ம சர்வசாதாரணமா நம்மோடு அல்லாஹ் இருக்கும்போது என்னப்பா கவலை? இந்த சம்பவத்தை அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். இந்த சம்பவத்தை வந்து திருக்குர்ஆன்ல கூட அல்லாஹ் அதை சிலாயித்து சொல்ற அளவுக்கு இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த முகமது வந்து தன்னுடைய தோழருக்கு சொன்னார், என்ன சொன்னார்? லா தஹ்சன், கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று குகையில இருக்கும். இதுஹுமா ஃபில் கார், 2 பேரும் குகையில இருக்கும் பொழுது, 2 பேரும் குகையில இருக்கும் பொழுது அபூபக்கர் இடத்துல தோழரிடத்துல இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே அதை சிலாயிக்கிறான். அவ்வளவு பயங்கரமான ஒரு நேரத்துல கூட அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு நிகழ்ச்சியும் அங்க நடந்திருக்கு. அப்ப இன்னொரு ரிவாயத் என்ன இருக்குன்னா, அதே புகாரியில தான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குகையில் இருக்கும் பொழுது என் தலையை உயர்த்தி பார்க்கிறேன். உயர்த்தி பார்த்தால் ஃபைதா அனபி அக்தாமில் கௌம், அவங்களுடைய கால்கள் எல்லாம் எனக்கு தெரிகிறது. இன்னொரு இதுல குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் இருக்கு. இன்னொரு இதுல என்ன இருக்குன்னா, கனவத்துக்கு பார்க்கிறேன், கால் தெரியுது, இதுக்கு மேல தெரியல, காலு கீழே எனக்கு தெரியுது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தில் வந்து விட்டார்கள். அப்ப யா நபியல்லா, அல்லாஹ்வுடைய நபியே,
லவ்